வணக்கம். இந்த வீடியோவில் ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தெலுங்குல ரிலீஸ் ஆன ராட்சசா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு காமெடி த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை மானச சர்மா அவங்க வந்து டைரக்ட் பண்ணி இந்த படத்தில் சங்கீத் சோபன், நயன் சரிகா, அப்புறம் வந்து வெண்ணிலா கிஷோர், கெட்டப் ஸ்ரீனோ, இன்னும் சில பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு ஊரில் அந்த ஊருக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையிலேருந்து வந்து ஒரு ஒரு இன்னொரு ராட்சசமான ஒரு விஷயம் வந்து அவங்கள வந்து காப்பாற்றுது. அதுக்காக தான் அவங்ககிட்ட வந்து ஊரில் இருக்கிறவங்க வந்து பலி கேட்குது. அதுக்கு அவங்க வந்து யாரோ ஒருத்தங்க ஊரில் ஏதாவது ஒருத்தருக்கு பலி கொடுக்குன்னு நினைக்கிறாங்க. முதல் தடவை வந்து அந்த ஒரு குழந்தைய வந்து அந்த பலியாக வந்து அந்த இவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அது வந்து எடுத்துகிட்டு போயிடுது. அதுல இருந்து அந்த ஊர் மக்கள் வந்து அந்த அந்த ஒரு விஷயத்த மேலேயே வந்து பயமா அந்த 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 விஷயத்த வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க, பயந்துட்டே இருக்காங்க. இதுக்கடையில ஃபாரின்லேருந்து கிளம்பி வர கதாநாயகன் ஊருக்குள்ள வந்து ஊறப்பட்ட கிரிஞ்சு மொக்கத்தனத்தையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சீன்ல கொஞ்சம் காட்டு கொடூரமா இருந்தது. அந்த சீன் அதெல்லாம் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த படத்து மேலே இன்ட்ரெஸ்ட் போய் இந்த படத்தை வந்து நீங்கள் மூடி வச்சிருக்கிற அளவு தான் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி அந்த ஊருக்குள்ள வந்து ஒரு கல் வருது. அதில் வந்து வழக்கமாக அந்த வந்து பலி கேட்குறாங்க அப்படின்றதுனால ஊரில் யாராவது ஒருத்தவங்க வந்து வாலண்டியர் அவங்களை வந்து பலி கொடுக்கணுன்றதுக்காக சில பேர்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒருத்தங்கள மிஸ் ஆகி கடைசியில் கதாநாயகனையே வந்து அந்த இடத்துக்கு வந்து அனுப்புகிற மாதிரி ஒரு இதாகிடுது. அவர் வந்து உள்ளே போகிறாரு. பட் அங்கே போகிற அவருக்கு வந்து என்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அங்கே சில அதிர்ச்சிகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது தான் மிச்சப்படுத்துகிற கதை. இந்த கதை வந்து ஓரளவுக்கு ஒரு ஃபேண்டசி ஹாரர் ஒரு த்ரில்லர் படத்துக்கான ஒரு நல்ல ஒரு கதை தான். முக்கியமாக சொல்லணும்னா ஓப்பனிங்கில் சில காட்சிகள் பார்க்குறப்போ ஓகே, ஒரு நல்ல படம் தான் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தோணினாலும் அதுக்கப்புறம் வந்து இடையில அதுக்கப்புறம் வரக்கூடிய ஹீரோ இன்ட்ரடக்ஷன்லேருந்து படம் ஃபுல்லாக படுத்துருது. ஏன்னா அந்த ஹீரோ வந்து ஊருக்குள்ளே பண்ணுறக்கூடிய கிரிஞ்ச் ஆகட்டும், அந்த மொக்க போடுற விஷயங்களாகட்டும், அவரோட இத்தனைக்கு தமிழ் டப்பிங்கில் வேறு தெரியாதனமாக பார்த்துட்டேன். அந்தளவுக்கு மட்டமாக வேறு இருந்தது. இன்கேஸ் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தெலுங்குல முடிஞ்சால் பாருங்கள், இல்லைனா ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வல் வரைக்குமே படம் ரொம்ப சுமாராக போச்சு. ஏன் இன்டர்வலுக்கு அப்புறமும் ரொம்ப சுமாராக போச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே வெண்ணிலா கிஷோர் கேரக்டர் ஒன்று வருது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பிக்கப் ஆனாலும் திரும்பவும் ஆவரேஜாக போயிட்டுருக்கிற இடத்துல வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ராட்சசனுக்கும் அந்த என்டையர் கதைக்குமே உண்டான மரியாதையே போச்சேடா, உங்களால் பேய்க்கு உண்டான மரியாதையே போச்சுன்ற மாதிரி தான் கதையெல்லாம் போக ஆரம்பிச்சுது. பட் கிளைமேக்ஸும் ஒரு ட்விஸ்ட்டுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயத்த பார்க்குறப்போ எனக்கு ஒரு அளவுக்கு சரி ஓகே, அது நல்லா இருக்குன்ற ஃபீல் வந்தாலும் ஓவராலாக ஒரு மட்டமான சுமாரான ஒரு படம்னு சொல்லலாம். எந்த ஒரு இடத்துலையும் பெருசாக ஒரு காமெடியும் ஒர்க் அவுட் ஆகலை. படத்தில் அந்த த்ரில்லர் ஹாரர் இந்த மாதிரி காமெடிங்களும் ஒர்க் அவுட் ஆகலை. எதுவுமே டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். பாட்டெல்லாம் மட்டமாக இருந்தது, உங்களுக்கே தெரியும். அப்பார்ட் ஃப்ரம் தேட் அதான் படத்தில் வந்து அந்த ராட்சசன் ஆகட்டும், கிளைமேக்ஸில் சின்ன ஒரு விஷயத்தை தாண்டி படத்தில் எந்த ஒரு விஷயமே உருப்படியே இல்லை. இத்தனைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. நான் வந்து தமிழில் தான் பார்த்தேன். தெலுங்கில் பார்த்துருந்தா கூட கொஞ்சம் ஏதாவது எனக்கு பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தமிழ் டப்பிங்கில் இப்போ ரொம்ப மட்டமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக நெட்ஃப்ளிக்ஸில் வர படங்கள், முக்கியமாக ரீசெண்டாக உஸ்தாத் பகத்சிங் படம் பார்த்தேன். தமிழ் டப்பிங் மட்டமாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். சவுண்டிங்கும் வந்து ப்ராப்பராக இருக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி டப்பிங் வாய்ஸ் மட்டும் வருது. பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ்லாம் ரொம்ப மட்டமாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டப்பிங் டீம் என்ன மட்டமாக பண்ணுறானுங்களா இல்லை அந்த லட்சணத்தில் தான் இருந்தது. இந்த படமும் அதனாலேயே வந்து ரொம்ப ஆவரேஜாக எனக்கு தெரிஞ்சது. மேபி தெலுங்குல பார்த்துருந்தா ஓரளவுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலேயே இந்த படம் ரொம்ப சுமாரான ஒரு ரொம்ப பிலோ ஆவரேஜான ஒரு படம் தான். இல்லை நான் பார்த்தே தீருவேன், இந்த மாதிரி ஃபேண்டசி ஆடுறதுலாம் எனக்கு பார்க்க பிடிக்கும், இந்த ஸ்ரீ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துச்சுல அந்த மாதிரி இந்த படங்கள் எனக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா மொக்கப்பட்டாலும் பரவாயில்ல, உட்காந்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேனால மேபி நீங்கள் ட்ரை பண்ணலாம். தவிர அப்பார்ட் ஃப்ரம் தட் ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தான். நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது. தமிழ் திரையிலையும் இருக்குது. பார்க்கணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மேபி நீங்கள் வந்து தெலுங்குல மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் சப்டைட்டிலோட. இல்லைனா ஓவரில் இதை ஸ்கிப் பண்ணிடுறது பெட்டர். முக்கியமாக இந்த படத்தை வர ஹீரோ கேரக்டர் அவர் பண்ணுற கிரிஞ்சித்தனத்துக்காகவே இந்த படத்தை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணுறதுல